சாதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நாம் சபையை குறித்து பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் சில காரியங்கள் மாத்திரம் நாம் பார்த்தோம். இப்போது நாம் 2வது அதிகாரத்துக்குள்ளே போக போகிறோம். 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் 7 சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு சபைகளை குறித்து நாம் சுருக்கமாக கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, சபை அப்படின்னா என்ன? சபையை குறித்து பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எபிரெய மொழியில் சபை என்பதற்கு ககால் அப்படிங்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். பொதுவாக ஒரு காரியத்திற்காக ஆலயத்துக்கு அழைக்கப்படுகிறவர்கள். இதுதான் ககால் என்கிறதான அந்த வார்த்தையை குறிக்கிறது. 2வதாக எடா என்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் சந்திப்பு அல்லது நிர்ணயிக்கப்பட்ட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சந்திப்பு, ஒரு இடத்துல போய் பார்க்கிறது, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கூட்டம் கூடுகிறதான ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாடுல சபை என்று சொன்னால் முதலாவது அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம், ஒரு சங்கம். 2வதாக எடா என்கிறதான வார்த்தை, இது சந்திப்பு, கடவுளை சந்திக்கிறதான இடம். பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை சந்திக்கும்படியாக கூடுகிற ஒரு இடம்தான் சபை, அல்லது அழைக்கப்பட்டவர்கள் கூடி இருக்கிற ஒரு இடம்தான் சபை என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வதாக கிரேக்க மொழியில சபை அப்படின்னா என்ன? சபை என்கிறதுக்கு கிரேக்க மொழி வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எக்லேசியா அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று எக், இன்னொன்று லேசியா. எக் அப்படின்னா வெளியேறுதல், வெளியே வருதல் அப்படின்னு பொருள். கலேசியா அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பொருள்படுகிறது. அதாவது வெளியேறுதல், அழைக்கப்பட்டவர்கள். எக்லேசியா அப்படின்னா இன்னொரு அர்த்தம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பொருள் வரும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தமும் சரியான அர்த்தம்தான். அதாவது எக் அப்படின்னா வெளியேறுதல் அப்படின்னு பொருள். லேசியா அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் வெளியே வருதல் அப்படின்னா முன்னாடி அவர்கள் எங்கேயோ இருந்திருக்கிறாங்க, அந்த இடத்திலிருந்து இவர்கள் அழைக்கப்படும் போது அவர்கள் வெளியே வருகிறார்கள். உண்மையில் சபை என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் அல்லது வெளியே வந்த கூட்டம். முன்னாடி அவர்கள் ஒரு இடத்துல இருந்தாங்க, இப்போது அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியேறி வேறொரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவர்கள் கடவுளை சந்திக்கிற இடம். 2வது, அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக கூடுகிற ஒரு இடம். புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. புதிய ஏற்பாடுல வெளியே வருகிறவர்கள், இல்லைன்னா வெளியே வரும்படி அழைக்கப்பட்டவர்கள். முன்னாடி அவர்கள் உலகத்தில் இருந்தாங்க, பாவத்தில் இருந்தாங்க, உலக கலாச்சாரங்கள் இருந்தாங்க, உலக வழிபாடுகளில் இருந்தாங்க, கடவுளை அறியாதவர்களாக இருந்தாங்க. இப்படி இருந்த அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். உண்மையில் சபை என்று சொன்னால் வெளியே வருவது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவன் வெளியே வருகிறான். அப்போ உள்ள அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, உள்ள வேத வசனத்துக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருந்தான், அல்லது இந்த வேத வசனம் சொல்லுகிறதான ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்போது அவன் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறான். வெளியே வருகிறான் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே வருவதென்பது உள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு வெளியே வருவது. நல்லா கவனிங்க. ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டுட்டு வெளியே வா அப்படிங்கிறார். இதுதான் உண்மையான சபை. உண்மையிலேயே நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சபையாக இருப்பீர்களே ஆனால் நீங்க வெளியே வந்திருக்கணும். எதிலிருந்து? இந்த உலகத்திலிருந்து வெளியே வந்திருக்கணும். உலக சிந்தனைகள், உலக எண்ணங்கள், உலக ஆசைகள், உலக கவலைகள், உலகத்தின் கலாச்சாரங்கள்,
உலகத்தின் வழிமுறைகள், உலகத்தின் பண்டிகைகள், உலகம் கொடுக்கிற ட்ரெஸ் சேஞ்ச், உலகம் கொடுக்கிறதான ஆடம்பரங்கள், உலகம் நமக்கு காட்டுகிறதான இந்த வாழ்க்கை முறைகள், இதை எல்லாவற்றையும் விட்டுட்டு வெளியே வருவதுதான் உண்மையில் சபை என்கிறதான அந்த கூட்டம் அல்லது சபை என்கிறதான ஒரு நபர். இவர்கள் தான் எக்லேசியா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது இவர்கள் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. நீங்க, நான் ஒரு இடத்துல இருந்தோம். ஆண்டவர அறிவதற்கு முன்பதாக நாம ஒரு இடத்துல இருந்தோம். இப்போ அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். முன்னாடி சினிமா தியேட்டருக்குள்ள இருந்தோம். இப்ப சினிமா தியேட்டருக்குள்ள இருந்து வெளிய வந்துட்டோம். இனி நாம அங்க போக மாட்டோம். முன்னாடி பாவம் என்கிறதான ஒரு இடத்துல நாம உட்கார்ந்துட்டு இருந்தோம். இப்போது நாம் அங்கே போவது கிடையாது. காரணம் அங்கிருந்து நாம வெளிய வந்துட்டோம். இதுபோல ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து நாம வெளிய வந்துட்டோம். முன்னாடி உங்க பேச்சு, உங்க சிந்தனைகள், உங்க நடத்தைகள், உங்க எண்ணங்கள், உங்களுடைய கேரக்டர்ஸ், உங்களுடைய எல்லா காரியங்களும் வேற விதமாக இருந்தது. அங்கிருந்து நீங்களும் நானும் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். அதாவது வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மையிலேயே சபை என்கிறத அந்த வார்த்தையோட அர்த்தம். அந்த சபைக்கு போறதுடைய நோக்கம், நீங்க வேறொரு இடத்துக்கு போய்க் கொண்டிருந்தீர்கள். அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இப்போது நீங்கள் சபைக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். இப்ப சபைக்குள்ள அப்படின்னா, நீங்க அழைக்கப்பட்டவர்களாகவும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும், வேர்பிரிக்கப்பட்டவர்களாகவும், வித்தியாசமான ஒரு இடத்திற்காக செல்ல ஆயத்தப்படுத்தப்படுகிறவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த செய்தியில சபையை குறித்து மீண்டும் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.